அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வித் விஐபி. தமிழறிஞரும் தமிழ் தொண்டும் குரூப் 4ல் தமிழறிஞரும் தமிழ் தொண்டும் என்ற சீரீஸில் நம்ம ஃபஸ்ட்டு யாரை பற்றி பார்த்தோம்னா ஊவேஸை பற்றி பார்த்தோம். ஸோ அடுத்து யார் வராங்கன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பற்றி பார்க்கலாம். ஸோ தேப்போ என்பதன் விரிவாக்கம் நம்ம ஃபஸ்ட்டு ஊவேஸை பார்த்தோம். ஊவேஸா என்பதன் விரிவாக்கம் என்ன பார்த்தோம்? உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன், அதான் ஊவேசான்னு பார்த்தோம். ஸோ இங்கே தேப்போ மீனாட்சி சுந்தரனார் என்பதன் விரிவாக்கம் பார்க்கலாம். ஸோ தே என்றால் தென்பட்டினம், தே என்றால் தென்பட்டினம், போனா பொன்னுசாமி, அவங்க அப்பா பேர் வந்து பொன்னுசாமி, அதனால் தென்பட்டினம் பொன்னுசாமி மகனார் மீனாட்சி சுந்தரனார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெற்றோர் யார் பார்த்தோன்னா பொன்னுசாமி கிராமணியார், அம்மா பேர் வந்து ருக்மணி, அப்பா வந்து பொன்னுசாமி கிராமணி, அம்மா பேர் வந்து ருக்மணி சொல்லுவாங்க. இவர் எந்த வருஷம் பிறந்தார்னா 1901 ஜனவரி 8, 1901 ஜனவரி 8 வந்து பிறந்தார். ஸோ இந்த 1901 தான் வந்து நோபல் பரிசுலாம் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ உலகளவில் வந்து நோபல் பரிசு நமக்கு எல்லாருமே தெரியும். ஸோ அது எந்த வருஷத்துலேருந்து கொடுத்துட்ருக்குறாங்கன்னா 1901 கொடுத்துட்ருக்குறாங்க. அது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ எந்த இடத்துல பிறக்கிறாருன்னா சென்னையில் சிந்தாதிரிப்பேட்டை. ஸோ இந்த சிந்தாதிரிப்பேட்டை வந்து எதன் அடிப்படையில் வந்ததுன்னா பிரிட்டிஷ் காலத்தில் வந்துட்டு இந்த நெசவு தொழிலெலாம் செய்பவங்கள்லாம் வந்துட்டு வாழ்ந்த பகுதி தான் வந்து இந்த சிந்தாதிரிப்பேட்டை. அதாவது சின்ன தறிப்பேட்டை தான் என்னவா மாறி இருக்குன்னா சிந்தாதிரிப்பேட்டை. அதே வண்ணாரப்பேட்டை எதன் அடிப்படையில் வந்ததுன்னா வண்ணத்துக்காரன் பேட்டைன்ற அடிப்படையில் வந்திருக்கும். ஸோ அதே போல் சின்ன தறிப்பேட்டை தான் சிந்தாதிரிப்பேட்டைன்னு சொல்கிறாங்க. சென்னையில் அதாவது தென்பட்டினம் சொல்லலாம். ஸோ தென்பட்டினம் பொன்னுசாமி மகனார் மீனாட்சி சுந்தரனார். பெற்றோர் வந்து பொன்னுசாமி ருக்மணின்னு சொல்கிறாங்க. பிறப்பு 1901 ஜனவரி 8, இறப்பு 1980 ஆகஸ்ட் 27 வந்து இறந்திருப்பார். ஸோ இவருடைய கல்வின்னு எடுத்துக்கிட்டோன்னா 1920 பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் பிஏ வந்து படிச்சிருப்பார். 1922 வந்து பேச்சுலர் ஆஃப் லா பிஎல் வந்து முடிச்சிருப்பார். ஸோ இந்த பிஏ டிகிரி எங்கே முடிக்கிறாங்கன்னா பச்சையப்பன் கல்லூரியில், சென்னையில் வந்து ஃபேமஸான காலேஜ் என்னன்னு தெரியுங்கள, பச்சையப்பாஸ் கல்லூரி. ஸோ இது வந்து எந்த வருஷம் தொடங்கினாங்கன்னா 1842 வந்து தொடங்கினாங்க. இந்த கொஷின் இப்போ ரீசெண்டாக கேட்டிருந்தாங்க. ஸோ 1842 தொடங்கிய கல்லூரி தான் வந்து பச்சையப்பன் கல்லூரி. இதில் வந்து என்ன சிறப்புனா பிரிட்டிஷாருடைய எந்த ஒரு உதவியும் இல்லாமல், நிதியுதவி இல்லாமல் பச்சையப்பன் என்பவரால் தொடங்கப்பட்ட கல்லூரி தான் வந்து பச்சையப்பன் கல்லூரி. 1920 பிஏ வந்துட்டு அவர் முடிக்கிறார். யார் முடிக்கிறது? தேப்போ மீனாட்சி சுந்தரனார். ஸோ பச்சையப்பன் கல்லூரி தொடங்கப்பட்ட ஆண்டு 1842. ஸோ மீனாட்சி சுந்தரனாருடைய அந்த பெயருக்கான காரணம் என்னென்னா பொன்னுசாமிக்கு வந்து தமிழ் மீதும் தமிழ் அறிஞர்கள் மீதும் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பற்று இருந்திருக்கு. அதனால் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாருடைய பெயரையே வந்துட்டு தன்னுடைய மகனுக்கு வந்து சூட்டியிருப்பார். ஸோ மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பற்றி நம்ம படிச்சிருப்போம். புலமை கதிரவன் என்று அழைக்கப்படுபவர், நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று வந்து கூறியவர், எல்லாமே யாருன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பார்த்துருப்போம். ஸோ கல்வி பார்த்தோம். ஸோ அவர் முதுகலை பட்டம் வந்து எப்போ சார் முடித்தாருன்னா 1923 எம்ஏ பட்டம் வந்து பெற்றிருப்பார். எதுனா வரலாறு, பொருளியல், அரசியல் போன்ற துறைகளில் வந்து முதுகலை பட்டம் வந்து பெற்றிருப்பார். இளங்கலை பட்டம் 1920 வந்து வாங்கியிருப்பார். முதுகலை பட்டம் வந்து 1923 வந்து வாங்கியிருப்பார். ஸோ இவருடைய அர்ப்பணிப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா 1916 தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இரவு பள்ளிக்கூடத்தை வந்து தொடங்கியிருப்பார். 1923 சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கறிஞர் பணியை வந்து மேற்கொண்டிருப்பார். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 1922 பிஎல் பட்டம் வாங்கியிருப்பாருங்களா. அடுத்த வருஷமே வந்து 1923 சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கறிஞர் பணி மேற்கொண்டிருப்பார். இதே போல் சிவை தாமோதரனாரும் எடுத்துக்கணும்னா அவரும் வந்து வழக்கறிஞர் பணியை மேற்கொண்டிருப்பார். அதுக்கப்புறம் உயர்நீதிமன்ற நீதிபதியாக வந்து ப்ரொமோஷன்லாம் ஆயிருப்பார். நாம் அதை பார்ப்போம். 1924 அடுத்த வருஷமே வந்துட்டு சென்னை நகரமன்ற கழக உறுப்பினராக வந்து பொறுப்பேற்றிருப்பார். 1925 அலுமினிய தொழிலாளர்களுடைய சங்க தலைவராக வந்து பணியாற்றியிருப்பார். சார் இந்தியாவில் அலுமினியம் அந்த நிறுவனம் என்ன சொல்லுவாங்கன்னா நால்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. நேஷ்னல் அலுமினியம் கார்பரேஷன் சொல்லுவாங்க. எந்த இடத்துல இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஒடிஷா. எந்த வருஷம் கேட்டாங்கன்னா 1981. இது நீங்கள் ஜாகிரஃபியில் வந்து படிப்பீங்க. நால்கோ நிறுவனம் வந்து எந்த இடத்துல இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா ஒடிஷாவில் இருக்குது. 1981 தொடங்கியிருப்பாங்க நால்கோ ஒடிஷா. ஸோ அலுமினியம் ஈஸியாக வந்து ஒடிச்சிடலாம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நால்கோ ஒடிஷா 1981 தொடங்கியிருப்பாங்க. ஸோ அலுமினிய தொழிலாளர் சங்க தலைவராக தேப்போ மீனாட்சி சுந்தரனார் வந்து எப்போ பொறுப்பேற்றார்னா 1925. சார் ஐஎன்சி
ஐஎன்சியுடைய தொண்டர்படை தலைவராக எந்த வருஷம் வந்து பொறுப்பேற்றாருன்னா 1927. அடுத்து தனிநபர் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு சிறைக்கும் சென்றிருப்பார். எந்த வருஷம் கேட்டாங்கன்னா 1941. ஸோ 1916 ஹரிஜன மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இரவு பள்ளிக்கூடத்தை தொடங்கியிருப்பார். 1923 சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கறிஞர் பணியை வந்து மேற்கொண்டிருப்பார். ஏன்னா 1922 வந்து பிஎல் பட்டம் வந்து வாங்கியிருப்பார். அடுத்து 1924 சென்னை நகர்மன்ற கழக உறுப்பினர், 1925 அலுமினிய தொழிலாளர் சங்க தலைவர், 1927 ஐஎன்சியுடைய தொண்டர்படை தலைவராக இருந்திருப்பார். 1941 தனிநபர் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு சிறை சென்றிருப்பார். சார், இந்தியாவுடைய முதல் தனிநபர் சத்தியாகிரகி யாருன்னு தெரியுங்களா? ஸோ அவர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு? ஆச்சாரியா வினோபாவே. 1940 இந்தியாவுடைய முதல் தனிநபர் சத்தியாகிரகியாக வந்து தேர்வு செய்யப்பட்டிருப்பார். சார், தமிழ்நாட்டுடைய முதல் தனிநபர் சத்தியாகிரகி யாருன்னு எடுத்துக்கிட்டோன்னா டிஎஸ்எஸ் ராஜன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்தியாவுடைய முதல் தனிநபர் சத்தியாகிரகி யாருன்னா ஆச்சாரிய வினோபாவே. தமிழ்நாட்டு வந்து டிஎஸ்எஸ் ராஜன் சொல்லலாம். ஸோ இவரும் 1941 தனிநபர் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு சிறை சென்றிருப்பார். யாருன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார். தென்பட்டினம் பொன்னுசாமி மீனாட்சி சுந்தரனார். ஸோ அடுத்து 1944-46 வரைக்கும் தமிழ்துறை பேராசிரியராக பணியாற்றியிருப்பார். எந்த பல்கலைக்கழகம்னா அண்ணாமலை பல்கலைக்கழகம். ஸோ அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்து நீதி கட்சி பீரியடில் தொடங்கியிருப்பாங்க. எந்த வருஷம்னா 1929. அடுத்து 1961 தமிழ் பேராசிரியர் பணியை வந்து மேற்கொண்டிருப்பார் சிகாகோ பல்கலைக்கழகத்தில். ஸோ 1961 தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார். எந்த வருஷம்னு கேட்டாங்கன்னா 1961. எந்த பல்கலைக்கழகம்? சிகாகோ பல்கலைக்கழகம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 1944, சிகாகோ பல்கலைக்கழகத்தில் 1961. ஸோ இந்த சிகாகோ அப்படின்னு பார்த்தோம்னா யார் ஞாபகம் வரும்? விவேகானந்தர் ஞாபகம் வருவார். ஸோ அவர் எந்த வருஷம் சார் வந்து சிகாகோவுக்கு சென்றார்னா 1893 வந்து சென்றிருப்பார். இதே 1893 தான் அன்னி பெசன்ட் வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. ஸோ விவேகானந்தர் 1893 சிகாகோவுக்கு போகிறாங்க. அதே வந்து அன்னி பெசன்ட் 1893 வந்து இந்தியாவுக்கு வராங்க. 1966 1971 வரைக்கும் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்துடைய முதல் துணைவேந்தராக பணியாற்றுறார். யாருன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார். ஸோ அப்போ மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தராக பணியாற்றியவர் யாருன்னு கூட கொஷின் வந்து கண்டிப்பாக கேட்கலாம். முதல் துணைவேந்தர். அப்போ இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாமா? மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1966. ஸோ மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டாங்கன்னா 1966. இந்த மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் தான் தமிழ் பேரவை செம்மல் என்ற விருதை வந்துட்டு 1980 யாருக்கு சார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா மயிலை சீனி வேங்கடசாமிக்கு. மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் 1980 தமிழ் பேரவை செம்மல் விருது யாருக்கு கொடுத்தாங்கன்னா மயிலை சீனி வேங்கடசாமி. நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்து நடுவண் அரசு இவருக்கு வந்து பத்மபூஷன் விருது 1977 கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசு கலைமாமணி விருது 1978 வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இவர் வந்துட்டு எந்த வருஷம் தேப்போ மீனாட்சி சுந்தரன் எந்த வருஷம் இறந்துருப்பாருன்னா 1980. நம்ம முன்னாடியே அதை பார்த்துருப்போம். 1980 ஆகஸ்ட் 27 வந்து இறந்துருப்பார். ஸோ இந்த வருடங்கள்லாம் வந்து முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. 1966 மதுரை காமராசர், 1961 தமிழ் பேராசிரியர் பணியங்கன்னா சிகாகோ பல்கலைக்கழகத்தில், 1944 தமிழ் பேராசிரியர் வந்து பணியாற்றியிருப்பார். ஸோ இந்த மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தர்னு கேட்பாங்க. யாருன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார். சார், இவர் பெற்ற சிறப்பு பெயர்கள் பல்கலை செல்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. தருமபுரம் ஆதீனம் வந்து இவருக்கு கொடுத்த பட்டம் என்னன்னா பல்கலை செல்வர். அடுத்து பன்மொழி புலவர். எந்த ஆதீனம் கொடுத்தாங்கன்னா குன்றக்குடி ஆதீனம். பன்மொழி புலவர் என்ற விருதை கொடுத்தது யாருன்னா குன்றக்குடி ஆதீனம். ஏன்னா இவர் வந்துட்டு தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி, பிரெஞ்சு, ஜெர்மன் போன்ற பல்வேறு மொழி புலமை இருந்ததுனால இவரை பன்மொழி புலவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே பன்மொழி புலவர் என்ற பட்டம் வாங்கியவர் நம்ம காமப்பாதுரையார்னு நம்ம புது புக்கில் 10ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் நம்ம படிச்சிருப்போம். அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இலக்கிய வித்தகர், நடமாடும் பல்கலைக்கழகம். இந்த கொஷின் வந்து கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. திருவிக்கா வந்து சொல்லியிருப்பார். யார் பற்றினா தேப்போ மீனாட்சி சுந்தரனார். நடமாடும் பல்கலைக்கழகம் என்று திருவிக்கா யாரை அழைத்தார்னு கேட்டாங்கன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார். பெரும் தமிழ் மணி என்ற பட்டத்தை கொடுத்தது யாருன்னு கேட்டாங்கன்னா சிவபுரி சன்மார்க்க சபை. சரி, இவர் இயற்றிய நூல்கள்னு பார்க்கலாம். காணல் வரி என்ற நூல் வந்து இவருடைய சிறந்த ஆய்வு நூல். இது வந்து பழைய டிஎன்பிஎஸ்சி ரீசெண்டாக வந்து டிஎன்பிஎஸ்சி கொஷினில் வந்து கேட்டிருக்காங்க. காணல் வரி என்ற சிறந்த ஆய்வு நூல் யாருடையதுன்னு கேட்டிருக்காங்க. சிலப்பதிகாரத்தை குடிமக்கள் காப்பியம் என்ற பெயரில் நூலாக இயற்றியவர் என்ற கொஷின் கூட இப்போ வந்து ரீசெண்டாக கேட்டிருந்தாங்க. யாருன்னு பார்த்தோம்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் இப்போ கேட்டிருக்காங்க. காணல் வரி
குடிமக்கள் காப்பியம், இது யாருடைய நூல்கள்னு கேட்டிருக்காங்க. அடுத்து தமிழா நினைத்துப்பார், குசேலர், தமிழ் மனம், அன்புமுடி, வள்ளுவரும் மகளிரும், வள்ளுவர் கண்ட நாடும் காமமும், ஸோ போன்ற இந்த மாதிரி நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க. காணல் வரி முக்கியமான கொஷின் இப்போ கேட்டுட்டாங்க. குடிமக்கள் காப்பியமும் கேட்டுட்டாங்க. அடுத்து தமிழா நினைத்துப்பார், குசேலர், தமிழ் மனம், அன்புமுடி, வள்ளுவரும் மகளிரும், வள்ளுவர் கண்ட நாடும் காமமும். அடுத்து தமிழும் பிற பண்பாடும் என்ற நூல் இயற்றியிருக்காரு. தமிழ் மொழி வரலாறு என்ற நூலை ஆங்கிலத்தில் வந்து எழுதியிருக்காரு. தமிழ் மொழி வரலாறு என்ற நூலை, ஏன்னா பன்மொழி புலவர், ஆங்கிலத்தில் வந்து எழுதியிருக்காரு. மொழியியல் விளையாட்டுகள் என்ற நூலும் எழுதியிருக்காங்க. பிறந்தது எப்படியோ என்ற நூலுக்காக தமிழ்நாடு அரசுடைய பரிசு வந்து பெற்றிருப்பார். யாருன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார். சார் தாய்லாந்தில் திருப்பாவை திருவேம்பாவை என்ற நூலும் வந்து இயற்றியிருப்பாங்க. தாய்லாந்து மக்கள் வந்து திருப்பாவை திருவேம்பாவை விரும்பி படிப்பாங்க. அந்த தாய்லாந்தில் திருப்பாவை திருவேம்பாவை என்ற நூலை வந்து இயற்றியிருப்பார். சமண தமிழ் இலக்கிய வரலாறு, இந்த கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. சமண தமிழ் இலக்கிய வரலாறு. ஸோ இவருடைய படைப்புகள் தமிழக அரசால் எந்த வருடம் நாட்டுரிமையாக்கப்பட்டதுன்ற வினாவும் எழுப்பலாம். ஸோ 2007. ஸோ தேப்போ மீனாட்சி சுந்தரனாருடைய படைப்புகள் தமிழக அரசால் நாட்டுரிமையாக்கப்பட்ட வருடம்னு கேட்டாங்கன்னா 2007. ஸோ இவர் ஆங்கில நூல்களும் எழுதியிருக்காரு. என்னென்னு பார்த்தோன்னா ஏ ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ், ஏ ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர், ஃபிலாசபி ஆஃப் திருவள்ளுவர். திருவள்ளுவர் பற்றி நம்ம நூல் பார்த்தோம். வள்ளுவரும் மகளிரும், வள்ளுவர் கண்ட நாடும் காமமும், அந்த நூல் பார்த்தோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அத்வைதா இன் தமிழ், அத்வைத வேதம், அது அத்வைதா இன் தமிழ், தமிழ் எ பேர்ட்ஸ் ஐஸ் வியூ அப்படின்ட்டு அந்த நூல் கூட எழுதியிருக்காங்க. ஸோ இது வந்து பழைய டிஎன்பிஎஸ்சி கொஷனில் கேட்டிருக்காங்க. தமிழ் மொழியியல் ஆய்வின் முன்னோடி யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அடுத்து தமிழ் மொழியியல் கழகத்தின் முதல் தலைவராக வந்து இருந்தவர் யார் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தோம்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார். ஸோ அடுத்து இவருடைய சிறப்புகள். உலக காப்பியங்களோடும் உலக நாடகங்களோடும் சிலப்பதிகாரத்தை ஒப்பிட்டு பார்த்து அதை நாடக காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்று கூறியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார். ஸோ வந்து நாடக காப்பியம், குடிமக்கள் காப்பியம் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. இதே போல் சிலப்பதிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மாப்போ சிவஞானமும் வருவார். அதையும் அவரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் மொழி உயர வேண்டுமெனில் தமிழன் உயர வேண்டும் என்று கூறியவர், இந்த கொஷினும் இங்கேருந்து எழுப்பலாம் வாய்ப்பு இருக்குது. அடுத்து எத்துறையினர் ஆயினும் தமிழ் பற்று கொண்டு போற்றுவார் ஆயின் தமிழ் உலக மொழியாகும் என்று கூறியவர். எந்த துறையினராக இருந்தாலும் சரி, தமிழ் பற்று கொண்டு அவரை வந்து போற்றுவார் ஆயின் தமிழ் உலக மொழி ஆகும் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தோம்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார். நம்ம இதுக்கு எடுத்துக்காட்டு யார் எடுத்துக்கலாம்னா ஜி போப் எடுத்துக்கலாம். அவர் வந்து ஒரு ஆங்கில பிரிட்டிஷ்காரர். அவர் வந்து எந்த துறையினர் இருந்தாலும், அதான் அவர் வந்து வேற துறையை சேர்ந்தவர். அவருக்கு தமிழ் பற்று கொண்டு அவர் தமிழை போற்றியதுனால தான் தமிழ் வந்து உலக மொழியில் வந்து ஒரு அனைத்து மொழியினருக்கும் தமிழ் சென்று சேர்ந்ததுக்கு ஜி போப் ஒரு காரணமாக சொல்லலாம், வீரமாமுனிவர் ஒரு காரணமாக சொல்லலாம். ஸோ அதுதான், எத்துறையினராக இருந்தாலும் தமிழ் பற்று கொண்டு போற்றுவாராயின் தமிழ் உலக மொழி ஆகும் என்று கூறியவர் யாருன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார். ஸோ யுனெஸ்கோ நடத்தும் இதழ் என்னன்னா கூரியர். அந்த யுனெஸ்கோவுடைய கூரியர் என்ற இதழ் குழுவுடைய தலைவராகவும் விளங்கியிருக்காரு. ஸோ எவ்வளோ பெருமையாக நம்ம சொல்லலாம்ல யுனெஸ்கோவுக்கு. ஸோ யுனெஸ்கோவின் கூரியர் என்று இதழ் குழுவின் தலைவராக விளங்கியவர் யாருன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார். அனைத்து இந்திய பல்கலைக்கழகங்களுடைய தமிழ் ஆசிரியர் மன்றத்தை வந்து தொடங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார். ஸோ இந்த தேப்போ மீனாட்சி சுந்தரனாருடைய பாடம் பழைய சமச்சீர் புக்கில் வந்து 12ஆம் வகுப்பில் குடிமக்கள் காப்பியம் என்ற ஒரு லெசன் வந்திருக்கும். அதை எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம என்னென்ன பார்த்தோம் அதை அப்படியே பார்த்துடலாம். ஸோ அப்பா பேர் பொன்னுசாமி கிராமணி, அம்மா பேர் வந்து ருக்மணி, பிறப்பு 1901, இறப்பு 1980, பிஏ பட்டம் பச்சைப்பன் கல்லூரி 1842 தொடங்கியிருப்பாங்க. பிஎல் பட்டம் 1922. அதே 1923 வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் பணியை வந்து மேற்கொண்டிருப்பார். தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இரவு பள்ளிக்கூடம் 1916. இவருடைய பேருக்கான காரணம் பார்த்துருப்போம். 1923 எம்ஏ பட்டமும் வாங்கியிருப்பார். அதே வருஷம் தான் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் பணி. அலுமினிய தொழிலாளர் சங்க தலைவர் 1925. நால்கோ நிறுவனம் பார்த்தோம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐஎன்சியோட தொண்டர்படை தலைவர் 1927. தனிநபர் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டிருப்பார். இந்தியாவுடைய தனிநபர் சத்தியாகிரகி, தமிழ்நாட்டுடைய தனிநபர் சத்தியாகிரகி நம்ம பார்த்துருப்போம். அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்து 1929 தொடங்கியிருப்பாங்க. இவர் 1944 வந்து தமிழ் துறை பேராசிரியர் பணியாற்றியிருப்பார். அதையும் நம்ம பார்த்தோம். அடுத்து மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்துடைய முதல் துணைவேந்தர், அதை பார்த்துருப்போம். இவருடைய சிறப்பு பெயர்கள்லாம் பார்த்துக்கோங்க. தருமபுரம் ஆதீனம் பல்கலை செல்வர் என்ற பட்டம் கொடுத்துருப்பாங்க. குன்றக்குடி ஆதீனம் பன்மொழி புலவர்னு கொடுத்துருப்பாங்க. திருவிக்கா நடமாடும் பல்கலைக்கழகம் என்ற வந்து பட்டத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இவருடைய முக்கியமான நூல்கள்லாம் இது நம்ம ஆல்ரெடி கேட்டாங்க. காணல் வரி, குடிமக்கள் காப்பியம் வந்து கேட்டாங்க.
ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. 2007 நாட்டுரிமை ஆக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவருடைய சிறப்புகள்லாம் என்னென்ன அப்படின்ட்டு நாடக காப்பியம், குடிமக்கள் காப்பியம் அதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. தமிழ் மொழி உயர வேண்டுமெனில் தமிழன் உயர வேண்டும் என்ற ஒரு சிறப்பான ஒரு கூற்றை சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பற்றிய வந்து முக்கியமான கூற்றுகள். இந்த நோட்ஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வேணும்னா நீங்கள் அந்த குடிமக்கள் காப்பியம்னு ஒரு பழைய சமச்சீர் புக்கில் வந்துட்டு 12ஆம் வகுப்பு புத்தகத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பேசிக் கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த சீரீஸில் நம்ம பார்க்கலாம். இலக்குனார் பற்றி நம்ம பார்ப்போம்.